மொழியை தக்க வைத்து வார்த்தைகளால் சிக்க வைத்து வாக்கியங்களால் வசீகரித்தவர் தான் பேரறிஞர் அண்ணா. அவருடைய பேச்சு என்பது ஒரு திருவிழா மாதிரி நடைபெற்றிருக்கிறது. இரவெல்லாம் கேட்கக்கூடிய பேச்சாகத்தான் பேரறிஞர் அண்ணாவுடைய பேச்சு இருந்திருக்கிறது. தமிழ்நாட்டின் தங்கமகன், தமிழ்நாடு முதலமைச்சர், தென்னாட்டு பெருநாச்சா என்றெல்லாம் பாராட்டப்பட்டவர் தான் பேரறிஞர் அண்ணா. இவருடைய பேச்சு ஒரு கிராமத்திற்கு சென்று பேசியிருக்கிறார் பேரறிஞர் அண்ணா. அங்கே 144 தடை சட்டம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பேரறிஞர் அண்ணா பேசவே கூடாது என்று காவல்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி பேரறிஞர் அண்ணா பேசுகிறார். அவர் பேசிய தலைப்பு என்ன தெரியுமா? எது நல்ல தீர்ப்பு அப்படிங்கிற தலைப்பில் பேசியிருக்கார். எது நல்ல தீர்ப்பு? ஆண்டவன் அடியனுக்கு கொடுக்கும் தீர்ப்பு நல்ல தீர்ப்பா, இல்லை முதலாளி தொழிலாளிக்கு கொடுக்கக்கூடிய தீர்ப்பு நல்ல தீர்ப்பா, இல்லை இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்குறவன் தீர்ப்பு நல்ல தீர்ப்பா, இல்லை இங்கே உயர்ந்த ஜாதின்னு சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் தாழ்ந்தவர்களுக்கு கொடுக்குற தீர்ப்பு நல்ல தீர்ப்பா? எது நல்ல தீர்ப்பு? இல்லை நான் பேசவே கூடாதுன்னு இப்போ ஒரு தீர்ப்பு கொடுத்தீங்களே, இது நல்ல தீர்ப்பா என்று கேட்டு தன்னுடைய பேச்சை அரசியல் படுத்தி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அன்றைய காலகட்டங்களில் செயல்படுத்தி இருக்கிறார் பேரறிஞர் அண்ணா. அவருடைய கன்னித்தமிழ் பேச்சு இன்றைய கணினி உலகத்திலும் தேவைப்படுகிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு தலைசிறந்த தலைவர் தான் பேரறிஞர் அண்ணா.